அஸ்ஸலாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் பசியாலையிலேருந்து பேசுகிறோம். இது என் ரெண்டாவது புள்ள, ஆம்பளை புள்ள. இந்த புள்ள கொஞ்சம் சுகையினம் கொஞ்சம் குறைவாக பிறந்ததால் இங்கே பட்டை போட்டிக்குது பால் கொடுக்குறதுக்கு. இதில் தான் அந்த சிலிஞ்சர்ஸால் தான் பால் கொடுக்குறேன். இது புள்ளையோட கை இப்படி முழங்கை மணி கட்டிக்கிட்டால் இப்படி மடிஞ்சிக்குது. இந்த கை இப்படி முழங்கையால் வந்து இந்த மணி கட்டிக்கிட்டால இப்படி மடிஞ்சிக்குது. கால்லையும் கொஞ்சம் முழி தள்ளி பட்டிக்குது. இப்படி கொழும்பு ஹாஸ்பிட்டலில் சொல்லிக்கிறாங்க சுகப்படுத்த 7 மணி சொல்லி மாதத்துக்கு 4 கிளினிக் மாதிரி போட்டிக்குது. உங்களால் முடிஞ்ச ஒரு அளவு உதவி உண்டு. 7 மணி அது வாகன செலவு மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். வாகன செலவுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு 4 கிளினிக் மாதிரி போட்டிக்குது. மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையும் கூலி தொழில் தான் செய்கிறேன். மாப்பிள்ளைக்கு இப்போ தொழில் கொஞ்சம் கஷ்டம். எங்களோட வாப்பாவும் கொஞ்சம் நோயாளி. அவருக்கு கோழி கடையில் தான் வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஒசக்க கந்தேரையெல்லாம் சுட்டியும் அவர் மிச்சம் வந்து படுகிறதில்ல. அல்லாஹ்க்காக வேண்டி உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு உதவி உண்டு. எங்களுக்கு இந்த புள்ளைக்காக வேண்டி நீங்கள் செய்யுங்க. நாங்கள் அந்த சுகையினமுற்றிருந்த அந்த பிள்ளையின் தாயாரினுடைய பணிவான வேண்டுகோளுக்கு அமைய சதகா யூகே நிறுவனம் எங்களுக்கு இந்த குறித்த தாய்க்கும் அந்த பிள்ளையினுடைய போக்குவரத்துக்காக வேண்டி ஒரு வசதி செய்யுங்கிறது அவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதற்கமைய நாங்கள் தீர்மானித்தோம். அவர்களுக்கு ஒரு முச்சக்கர வண்டியை வாங்கி கொடுப்பதாக தீர்மானித்து அதன் பிரகாரம் இன்று நாங்கள் அவர்களுக்கு அதை நாங்கள் கையளித்தோம். யூகே சதகா என்ற இந்த நிறுவனத்தினுடைய 704வது ப்ரொஜெக்டாக இந்த ப்ரொஜெக்ட் இன்று 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த பசியாலை என்ற பகுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளையினுடைய தகப்பன், நோயுற்றிருந்த பிள்ளையினுடைய தகப்பன் இன்று இங்கே இருக்கின்றார்கள். இதற்காக யூகே சதகா நிறுவனத்துக்கு நிறைய ஆண்களும் பெண்களும் சகோதரர்கள் பண உதவி செய்ததன் காரணமாக அவர்களுக்காக இந்த த்ரீவீல் நாங்கள் சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு த்ரீவீலை நாங்கள் இந்த அவர்களுக்கு வழங்கி வைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணியினுடைய கணவர் முகமது வினாஸ் இந்த இடத்திலே நிற்கின்றார். அவர்களுக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்குமாக நாங்கள் இதை கையளிக்கின்றோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆட்டாவுக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸும் இதில் இருக்குது. அக்ரிமெண்ட் அது இதெல்லாம் இருக்குது. இதுதான் எழுதிக்கிறேன். இது அதனுடைய கீ, ஆட்டாவோட கீ. ஆட்டா கண்டா நீங்கள் இல்லையா? நீங்கள் கண்டா நான் வந்து பாருங்க பிரச்சனை பண்ணுறேன். நான் ஃபோட்டோவை பார்த்தா சரியா? இவங்க பள்ளி நிர்வாகம் அதை பார்த்து மீட் பண்ணி உங்களை செஞ்சு தரும். ஓகே, அவ்வளோ.